ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். ஸோ கடந்த பாடத்தில் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முன்னுரையை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 3 போதனைகள், கடந்த கால போதனை, நிகழ்கால போதனை, தற்போதைய போதனை, வருங்கால போதனை, பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டீச்சிங்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற தலைப்பில் உங்களோடு பேச துவங்கினேன். ஆனால் கடந்த பாடத்தில் வெறும் ஆண்டவருடைய கடந்த கால போதனையை மாத்திரம் தான் நம்மளால் தியானிக்க முடிஞ்சது இல்லைங்களா. ஸோ இன்றைக்கு அவருடைய தற்போதைய ப்ரெசன்ட் டீச்சிங்ஸை அல்லது இந்த காலத்திற்கு ஆண்டவர் என்ன போதிச்சிருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய பேர் எதை கவனிக்க தவறி போனாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து 40 நாளுக்கு அப்புறம் பரமேறி சென்றார் இல்லைங்களா. அதோடு அவருடைய ஊழியம் முடிஞ்சிச்சுன்ட்டு என்ன பண்ணுறாங்க, நினைச்சிட்டு அதற்கப்புறம் அவர் செய்த ஊழியத்தை பற்றி அவங்க என்ன பண்ணுறதுல அவங்களுக்கு தெரியல பாருங்க. சிலர் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க, அல்லது அவங்களுடைய அறியாமையினால என்ன பண்ணுறாங்க, அதை கவனிக்காம விட்டுட்டாங்க பாருங்க. இதுதான் உண்மை. ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஊழியத்தில் ஊழியத்தை அவர் என்ன பண்ணல, முடித்து கொள்ளவில்லை. மாறாக அந்த ஊழியம் இன்னமும் தொடர்ந்து கொண்டு தான் இருந்துச்சு. எந்த ஊழியம்? அவருடைய கடந்த கால போதனை, பாஸ்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எது? நியாயப்பிரமாணம் இன்னமும் என்னதான் இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆரம்ப அந்த அதிகாரத்துலலாம் இன்னமும் நியாயப்பிரமாணம் தொடர்ந்து தாங்க இருந்துச்சு. அவங்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழே தான் இருந்தாங்க. சீடர்கள் நியாயப்பிரமாணத்தை தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, போதித்தாங்க. எது வரைக்கும்? ஆண்டவர் ஒரு புதிய ஊழியத்தை துவங்குகிற வரைக்கும். அது எப்போ துவங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துவங்கி வைக்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க இல்லைங்களா. ஓல்டு டீச்சிங்ஸ், பழைய போதனைகள் எல்லாம் எது வரைக்கும் தொடர்ந்து வந்துச்சுன்ட்டு உங்களுக்கு தெரியாத பட்சத்தில், எப்போ நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு மாறினது என்ற அந்த நேரம், அந்த சமயம் தெரியாத பட்சத்தில் எதெல்லாம் மாறப்பட்டிருக்கு, அது எப்போ மாற்றப்பட்டிருக்குன்னு தெரியலன்னா வேதம் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தியானிக்கிற இந்த வேத பகுதியை, இந்த போதனைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டீங்கன்னா, அதை தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடுங்க. வேதம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர் குழப்பத்தின் தேவன் கிடையாது. நம்மளுடைய ஆண்டவர் எப்பவுமே சிஸ்டமேட்டிக்காக செய்கிறவர். அவர் எதையும் ஆக்சிடென்டாலாம் அவர் எதையும் செய்கிறது கிடையாது பாருங்க. அவங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் எப்படி திட்டமிடப்பட்டாங்களோ அப்படி தான் அதை அவர் செய்வார். அவருக்குன்னு ஒரு டைம் டேபிள் இருக்கு. இதெல்லாம் கடைசி பாடத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. எபேசியர் கடைசி பாடம், அதாவது பரிசுத்த ஆவியானவரால் நம்ம முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள்ளே முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். வச்சுக்கோங்க, நாட் பை த ஹோலி ஸ்பிரிட், வித் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ சில ரொம்ப வேகமாக போகிற கொஞ்சம் பிழைகள் இல்லைங்களா, கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். அதை நான் என்ன பண்ணுறேன், பார்க்குறப்பவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடந்த அதே பாடத்தில் கூட நான் சொல்லியிருப்பேன். அதாவது 30 டைம் கூட உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 33 minutes 43 to 44 secondsல நான் என்ன பேசியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஸ்நானிக்கப்பட்டோன்ட்டு சொன்னேன். மன்னிச்சிடுங்க, நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ளெல்லாம் ஸ்நானிக்கப்படல. மாறாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ள முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பெரிய பெரிய எரர்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அது என்ன என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தற்போதைய போதனை அல்லது இந்த நிகழ்கால போதனைகள் என்ன என்பதை குறித்து நம்ம தியானிப்போம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை நான் சொன்னேன் இல்லைங்களா, மாறுதலின் புத்தகம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயினே வரும், மாறிட்டே வரும். விளங்குதுங்களா இல்லைங்களா? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை இருக்குது இல்லைங்களா, இந்த 28 அதிகாரம், அது கிட்டத்தட்ட
ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அதில் வந்து என்ன ஆகுது, கவர் ஆகுதுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் பரமேறி சென்று போறாரு இல்லைங்களா, அப்பத்துல இருந்து அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் வரைக்கும் 40 கிடையாது, ஏறக்குறைய 37 வருஷங்கள். நம்மளால வந்து அக்யூரேட்டாலாம் வந்து டைமை சொல்ல முடியல. ஆனால் 37 வருஷத்திற்குள்ளதான் என்ன இந்த முழு ஹிஸ்டரியை கவர் ஆகுதுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா காலகட்டம் தான், டைம் பீரியட் தான். எப்போ எது எது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மாத்திரம்தான் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இல்லைங்களா? டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புத்தகத்துக்கு. ஏன்னா இது ஹிஸ்டரி புக்கு, புரியுதுங்களா இல்லைங்களா? அதனால ரொம்ப ஃபாலோ பண்ணுங்க. எந்தெந்த டைம்ல எது எது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் வேதத்தை உங்களால கற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஆண்டவர் வந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஒரு புதிய ஊழியத்தை துவங்குறாரு. அவருடைய புதிய போதனைகளை வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அவர் வந்து சவுலா இருந்தாரு, சவுலை வந்து பவுலாக மாற்றி, அது 9ஆம் அதிகாரம் வரப்போ நம்ம தியானிக்க போகிறோம். சவுல் என்ற பெயரை வந்து முற்றிலுமாக மறைய செய்து தற்போது அவர் வந்து பவுலாக மாத்திரம்தான் என்ன பண்ணப்பட்டாரு, அறியப்பட்டாரு. ஸோ அவரை ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டு அவரை மாற்றி அவருக்கு புதிய ஊழியத்தை வந்து என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. யாரு கொடுக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனா பரமேறி சென்ற பிறகுதான் அதை கொடுக்கிறாரு. ஸோ அவரை வந்து புறஜாதியாருக்கு வந்து என்ன அனுப்புறாரு, அப்போஸ்தலனாக அனுப்புறாரு. எல்லா வேத வசனம் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? திருப்புங்க ரோமர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. ரோமன்ஸ் சாப்டர் 11 verse 13. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே. பாத்தீங்களா, இங்க பவுல் வந்து யாருக்கு அப்போஸ்தலனா இருக்கிறாரு? புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக ஆண்டவர் என்ன பண்றாரு, சவுலை பவுலாக மாற்றி அனுப்புறாரு. அவருக்கு தான் இந்த தற்போதைய காலத்துல என்னென்ன போதனைகள் என்னென்ன உபதேசங்கள் கொடுக்கணும் என்பதை வந்து யாருக்கிட்ட தான் கொடுக்குறாரு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. இதை குறித்து வந்து நம்ம எபேசியர் நிருபத்துல என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கன்னா, காலங்காலமாய் மறைப்பொருளாய் வைக்கப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார் இல்லைங்களா, அதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கன்னா நீங்க ரோமர்ல இருந்து பிலோமோன் வரைக்கும், அதாவது ஃப்ரம் ரோமன்ஸ் டு பைலிமன் வரைக்கும் நீங்க படிச்சா மாத்திரம்தான் உங்களுக்கு அது தெரியும். ஏன் அப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா, மற்ற அப்போஸ்தலர்களுக்கு பவுல் போதித்தது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தீர்க்க தரிசனம். காலங்காலமா உலகம் உண்டான முதல் போதிக்கப்பட்ட உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு காலங்காலமாக உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ரகசியமாக வைக்கப்பட்ட அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதை வெறும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அவருடைய நிருபங்களை தான் என்ன பண்ணணும், படிக்கணும். அந்த நிருபத்துல இருந்து தான் நமக்கு என்ன இருக்கு, அந்த கிறிஸ்தவத்திற்கு ஆண்டவர் உபதேசங்களையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்தது யாருக்கு தான், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான். அதை தான் நம்ம என்ன பண்ணணும், தழுவணும். we have to embrace கிறிஸ்டியானிட்டி. அவருக்குள்ள இருந்து தான் என்ன ஆச்சு, பவுல்ல இருந்து தான் துவங்குச்சு. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த போதனைகள் அந்த உபதேசங்களை தான் நம்ம தழுவணுங்க. அதுலதான் நமக்கு என்ன இருக்கு, உபதேசங்கள் அடங்கி இருக்கு. அந்த கிறிஸ்தவம் என்னென்னலாம் வழங்குதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். வாட் கிறிஸ்டியானிட்டி பிரசன்ஸ், கடந்த பாடத்துல வாட் லா பிரசன்ஸ் பார்த்தோமா இல்லைங்களா, மறந்துட்டீங்களா? கடந்த பாடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடந்த கால போதனையில நம்ம என்ன பார்த்தோம், பிரமாணம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், அதுல என்னென்னலாம் அடங்குச்சு பார்த்தோமா இல்லைங்களா? அதுல என்ன அடங்குது, ஓய்வு நாள், பண்டிகைகள், ஃபீஸ்ட் பார்த்தோமா இல்லைங்களா? அதுல தாங்க இந்த தண்ணி ஞான ஸ்நானம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். திருப்பி நான் அதை காட்டி உங்களுக்கு நேரத்தை வீணாக்க விரும்பல, அதை போய் கேட்டு பாருங்க. அதுல என்னென்னலாம் அடங்கிச்சு, அதுல ஆண்டவர் என்னென்னலாம் போதிச்சாருன்ட்டு, ராஜ்யத்தின் கோட்பாடுகள், லா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தற்போதைய காலத்துல ஆண்டவர் வந்து கிறிஸ்தவத்திற்கு என்னென்னலாம் வழங்கி இருக்கிறாருன்னு பார்க்கலாமா? பாருங்க. முதல்ல வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு ஆண்டவர் கொடுத்த புதிய சுவிசேஷம், a new gospel.
விளங்குதுங்களா இல்லைங்களா? கம்பேர் பண்ணுங்க. கடந்த பாடத்தையும் இப்பயோ வச்சு நீங்க என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணுங்க. இது முடிஞ்சிட்டு பின்னிக்கும் கம்பேர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களால இப்பவே முடிஞ்சிச்சுன்னா இப்பவே நீங்க என்ன பண்ணுங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. அதுல சொல்லியது இதுல இருக்காது, இதுல சொல்ல போறது அதுல இருக்காது. ஸோ புதிய சுவிசேஷத்தை ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, கிறிஸ்தவத்திற்கு கிறிஸ்டியானிட்டிக்கு வழங்கினார். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டின்ற பேரை வந்து தவறாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. ஆனா அது அற்புதமான ஒரு பெயர். அதையும் குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ ஆண்டவர் இந்த தற்போதைய காலத்திற்கு அவருடைய போதனை என்ன, அவருடைய டீச்சிங் என்ன, அது அவர் என்னெல்லாம் வழங்கினார்னா, முதல்ல புதிய சுவிசேஷத்தை வழங்கினார்னா கொடுத்தார். டிஸ்பென்ஸ் நான் சொல்றேன் இல்லையா ஆங்கிலத்தில், டிஸ்பென்ஸ்னா என்னன்னு தெரியுங்களா? டு டிஸ்பென்ஸ் சம்திங், கொடுத்தார். இந்த காலத்திற்கு ஆண்டவருடைய உபதேசங்களை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார். யாருக்கு? யார் மூலியமாக? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக. அதுல நம்பர் 1 சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? கிருபையின் சுவிசேஷம், the gospel of the grace of God. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24 நீங்க வாசிங்க. இதை வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. என்ன அந்த சுவிசேஷம்? பலமுறை சொல்லிட்டேன் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வாசிங்க. அது என்ன சுவிசேஷனா? விசுவாசம் பிளஸ் நத்திங், விசுவாசமும் ஒன்றும் இல்லை. நீ வந்து நீதிமானாய் ஆகணும்னா உனக்கு என்ன மாத்திரம் தான் தேவை, மாத்திரம் ஒன்லி ரிக்வயர்மெண்ட் ஃபெய்த் டு பி சேவ்ட். இந்த கிருபையின் காலத்துல ஒரே ஒரு தேவை நீ ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பாத்தீங்கன்னா, அது விசுவாசம் மாத்திரம்தான். நீ விசுவாசம் வைத்தனா ஆண்டவர் செய்ததன் மேல நீ நீதிமானாய் மாறிடுவ. இன்னும் அற்புதமான சுவிசேஷம் பாத்தீங்களா? வாசிப்போம். ஆதார வசனங்கள் நிறைய இருக்கு. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் போதிச்சது எல்லாமே இருக்கு. ஒரு சில வசனங்கள் மாத்திரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், the book of Galatians chapter 3 verse 26. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். சாரி, தப்பான வசனத்தை நம்ம வாசிட்டோம், மன்னிச்சுக்குங்க. விசுவாசத்தினாலதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறணும். அது அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கரெக்ட், இந்த வசனம் தான். கவனிச்சிங்களா? இன்னொரு முறை வாசிடலாம். ஒருவன் கிரியை செய்யாமல், வேலை செய்யாம, முயற்சி செய்யாம, புரியுதுங்களா இல்லைங்களா? அதுல என்னன்னா போட்டுக்குங்க. இன்னைக்கு மதத்துல செய்யற எல்லாத்தையும் நீங்க போட்டுக்குங்க. ஈவன் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ. புரியுதுங்களா? ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில். யாரு பாவியை நீதிமான் ஆக்குறது? புரிஞ்சிச்சிங்களா? விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால், அவரை நம்புனீங்கன்னா, ஆண்டவரை நம்புனீங்கன்னா, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஸோ நம்மளுடைய ஃபெய்த் தான் நம்மளை வந்து என்ன பண்ணுது, ஜஸ்டிஃபை பண்ணுங்க, நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது. ஜஸ்டிஃபைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஸ்டிஃபிகேஷன் தானா, உன் வாழ்நாளெல்லாம் நீ ஒரு பாவம் கூட செய்யலன்னு அர்த்தம். ஜஸ்டிஃபைடு என்ற வார்த்தைக்கு பொருள் நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்றாருன்னா, மற்ற சுவிசேஷ நூலெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா 2 பேர் வந்து என்ன பண்றாங்க, தேவாலயத்திற்கு போறாங்க இல்லைங்களா, ஜெபம் பண்ண. பரிசேயனும் ஆயக்காரனும், டாக்ஸ் கலெக்டர். பரிசேயன் சபைக்குள்ள போயிட்டு என்ன பண்றான், தன்னுடைய சுய பெருமையை, சுய நீதியை வந்து சொல்றான். நான் வந்து வாரத்துல 3 தடவும் நான் காணிக்க போறேன், நான் தசமா பாக போறேன், நான் இதை செய்யறேன், அன்னதானம் செய்யறேன், நான் ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறேன், நான் மற்றவங்கள மாதிரி எல்லாம் கிடையாது, கரெக்டா ஒழுங்கா ஓய்வு நாளுக்கு வரேன், நான் வந்து பைபிளை கரெக்டா பிரமாணங்களை கை கொள்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன்லாம் தற்பு. புரியுதுங்களா இல்லைங்களா? படிச்சது இல்லைங்களா? அப்படி சொல்றான். தான் செய்யறதையே ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லி காட்டிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு ஆயக்காரன் வெளியோ, அவன் ஒரு பாவி, வெளியோ ஆலயத்திற்குள்ள வரல. அவன் பாருங்க, அவன் என்ன பண்றான், தன் மார்பில் அடிச்சுக்கிட்டு சொல்றான், ஆண்டவரே பாவியாகிய என் மேல நீங்க என்ன பண்ணுங்க, கிருபையா இருங்க என்று அழுகுறான்.
இல்லைங்களா? நினைக்கிறப்ப நம்மளுடைய அந்த சேம் தான் இல்லைங்களா? நம்மளும் அவ்வளோதாங்க, நம்மளுக்கிட்ட ஒரு நீதியும் கிடையாது, நம்ம நல்லவங்க கிடையாது. புரியுதுங்களா இல்லைங்களா? எதற்கு இந்த உதாரணத்தை சொன்னேன்னா, அங்க என்ன சொல்றாரு தெரியுங்களா ஆண்டவரு? இவன் அல்ல, அதாவது சர்ச்சுக்குள்ள இருக்கிற அந்த பரிசேயன் அவன் இல்ல, வெளியே நின்று தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு அதற்காக மனஸ்தாபப்பட்டான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து சொல்றாரு இவன் அல்ல, அவனே வீட்டுக்கு நீதிமானா என்ன பண்ண திரும்பி போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தான் ஆண்டவருடைய பார்வையில நீதிமான், ஒரு பாவமும் செய்யாதவன். ஏன்னா அவனுடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? மன்னிச்சிட்டாரு. பாவியை நீதிமானாய் மாற்றுகிறவரிடத்தில் வாசிச்சுமா இல்லையா? விட்டுட்டீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் 4:5. ஒருவன் பாவியை நீதிமான ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தான். அவன் விசுவாசம் வைத்தான், நான் விசுவாசம் வைத்தேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்க யாராகிலும் ரட்சிக்கப்படாத இருந்தீங்கன்னா, நீங்களும் அவர் மேல விசுவாசத்தை வைத்தீங்கன்னா நீங்க நீதிமானாய் வீட்டுக்கு திரும்பலாம். அதாவது வீட்டுக்கு திரும்பினா எங்க இருந்தாலும் அந்த வினாடியே நீங்க என்ன இல்ல நீதிமானாய் மாறிடலாம். ஆண்டவருடைய பார்வையில நீங்க பர்ஃபெக்ட் மேன். எதனால? உங்களுடைய நீதினால இல்ல, நீங்க விசுவாசம் வைத்ததுனால. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நம்மளுடைய சுவிசேஷத்துல நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம், நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. அவர் செய்ததை அப்படியே நம்பு, கண்ணு மூடின்னு கூட நம்பு. ஏன்? ஏன்னா நீ நம்பிக்கை வைக்கிற நபர் யாரு? உன்னை நீதிமானாய் மாற்றுகிறவர் இல்லைங்களா? எபேசியர் 2 ரொம்ப போதும், 2 வசனம் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இப்போ நேரம் ஆயிடுச்சு. நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம், எல்லோருக்குமே மனப்பாடமா தெரிற வசனம். ஆனாலும் மனப்பாடமா தெரிஞ்சாலும் அதை பார்த்து படிக்கணும், ஏன்னா தவறுகள் ஏற்படும். 2 வசனம் 8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி ரட்சிக்கப்பட்டோம் இந்த கிருபையின் காலத்துல? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தாங்க ரட்சிப்பு, கிரியையினால அல்ல. புரிஞ்சுக்குங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, என்னால் ஆகாது. வந்துச்சிங்களா? நான் எதனா செஞ்சேன்னு ஒருத்தன் சொன்னானா அது ரட்சிப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த காலத்துல, அந்த காலத்துல கிடையாது, கடந்த காலத்துல கிடையாது, தற்போதைய இந்த பிரசன்டேஜ்ல கிருபையின் காலத்துல உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் a gift of God. நான் எத்தனையோ முறை சொல்லிக்கிறேன், இன்னொரு முறையும் சொல்றேன் பாருங்க. கிஃப்ட் என்ற வார்த்தைக்கு தற்போதைய இந்த ஜெனரேஷன் தவறாக விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் சொல்றா பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கடைக்குன்னா போங்களேன், நான்லாம் போயிருக்கிறேன், சிவாஜி நகர், மெஜஸ்டிக், இங்கெல்லாம் அலங்கார் பிளாசா, இதுக்கெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்பு தான் போகணும்னா அங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பை 1 get 1 free. இதை வாங்கினா இது இலவசம். இப்போ எப்படி கேக்ல 1 kg நீங்க கேக் வாங்கினா 1/2 kg ஃப்ரீ. அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, கிருபையே பிரைஸ் டேக் அதுல வருது, நீ இது வாங்கினா இது ஃப்ரீ. அப்போ அது என்னவும் சேருது? கிரியை பிளஸ் விசுவாசம். நல்லா கவனிச்சுக்குங்க, இது நிறைய பேர் தெரில, இதுக்கு இந்த மேட்டர் தெரில. ஃப்ரீன்றாங்க, அது ஒரு டுபாக்கூர். அது விலையே எவ்வளோதான் இருக்கும்? இங்கே 500 ரூபாய் தான் அது வெளியே இருக்கும். ஆனால் ஒரிஜினல் ரேட்டு 1000 ரூபான்னு போடுவான். 1000 ரூபான்னு போட்டு டிஸ்கவுண்ட் 500ன்னு கொடுப்பான். ஆனால் அது உண்மையான விலையே எதுதான்? விளங்குதுங்களா இல்லைங்களா? 500 ரூபாய் தாங்க. ஸோ எவனா ஃப்ரீனாலே கொஞ்சம் உஷாராக இருங்க, ஓடி போய் வாங்கிடாதீங்க. ஒருவேளை ஓல்டு ஸ்டாக்காக இருக்கலாம், டேமேஜ் பீஸாக இருக்கலாம். சொல்லணுமா ஏமாத்த நம்ம தொழில் அதிபர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்தேன்? ஃப்ரீ என்ற அந்த இலவசம் என்ற வார்த்தைக்கு தவறாக அர்த்தத்தை கொடுக்குறாங்க. இலவசம் என்பதுனா என்னன்னா, இலவசம்னா அது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இலவசமாக இருக்கணும். கண்டிஷன் பார்த்தீங்களா? வெறும் பணக்காரங்களுக்கு இலவசம்னா அது தப்பு, வெறும் ஏழைக்கு மட்டும் இலவசம்னாலும் தப்பு. அது பார்ஷாலிட்டி. விழுந்துங்கன்னு சொல்றது. ஃப்ரீனா எல்லாருக்கும் ஃப்ரீ. அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ ஏழையோ பணக்காரோ வேலைக்கு போறானோ வேலைக்கு போலியோ எந்த இதுனா போட்டுக்கோங்க, ஃப்ரீனா ஃப்ரீ. 1. 2வது, ஃப்ரீனா அதை எல்லோருமே என்ன பண்ணணும், அதுக்கு ஆக்சஸ் எல்லோருக்குமே இருக்கணும். புரியுதுங்களா இல்லைங்களா? சிலர் நீங்க பார்த்து இருப்பீங்க, ஒரு சில தியேட்டருக்கு சினிமா பார்க்க போறதுக்கு ஒரு சில ஜாதி மக்களை பார்த்தீங்களா இல்லைங்களா? அதெல்லாம் அவங்கள உள்ள அலோவ் பண்ணல. காசு கொடுக்க ரெடியா இருந்தாலும் அவங்களுடைய அந்த தோற்றம், அவர்களுடைய பின்னணை, அவங்க எந்த ஜாதியை சேர்த்துவும் சேர்க்கல. அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போய் நீங்க வாங்கணுன்னாலும் அங்கே இருக்கிறத சாப்பிடணுன்னாலும் எல்லாரையுமே அலோவ் பண்ணுவேன். எல்லா ஹோட்டலும் இல்லைங்க, ஒரு சில ஹோட்டல். ஏன்னா அதில் ப்ரெஸ்டீஜ் பார்க்குறான்
அதில் ஒரு தரப்பட்ட நீ எப்படி இருக்கிற, க்ளீனாக இருக்கிறியா, உன்னோட ட்ரெஸ், காசு தான், காசு கொடுத்தா கொடுக்கணும் தான், ஆனாலும் அவன் சிலரை அதில் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரேன்னா, ஃப்ரீன்ற வார்த்தைக்கு தவறாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அர்த்தம் கொடுக்குறாங்க. ஃப்ரீனா என்ன தெரியுங்களா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உள்ள போயிட்டு நீ என்ன பண்ண, எடுத்துட்டு வந்துனே இரு, அதுதான் ஃப்ரீ. உள்ள போயிட்டு இது ஒன்று எடுத்தா தான்ன்றதுக்கு வந்து ஃப்ரீ கிடையாது. அதனால இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேங்க. சாம்பார் ஃப்ரீ, இட்லி வாங்கினா சாம்பார் ஃப்ரீ. ஏதோ ஒரு ஜோக் இல்லை, அந்த சைடு போகக்கூடாதுன்னா அப்படியே வருது. இட்லி வாங்கினா சாம்பாரே ஃப்ரீயா, அதுக்கு பேர் ஃப்ரீ கிடையாதுங்க. ஒருத்தங்கிட்ட காசே இல்லை, அவன் இதை வாங்கினா தான் இதை கொடுப்பேன்றதுனா அதுக்கு பேர் ஃப்ரீ கிடையாதுங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், இலவசமாக இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன்றதுக்கு பேர் தாங்க கிஃப்ட்டு, பரிசு, ஈவு. அது தாங்க ரட்சிப்பு இந்த காலத்தில். நீ யார் மூலியமாகவும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. சென்டரில் எந்த விதமான புரோக்கர்ஸு தேவையில்லை, ஏஜென்ட்ஸு தேவையில்லை, மீடியேட்டர்ஸ் எல்லாம் தேவை கிடையாதுங்க. நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகும், பட் அதுதான் உண்மை. அவர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு, நீ போய் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துட்டே இரு. சென்டர்லலாம் போனால் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு, அதுதான் நடக்குது இன்னைக்கு, இல்லையா? புரியுதுங்களா இல்லைங்களா நான் சொல்லுறது? இன்னும் எவ்வளோங்க இன்னும் ஈஸியாக சொல்லித்தரேங்க. இப்போ யாரும் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க, கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாங்கிட்டு உங்கள் பர்ஸை எடுத்து காசு எடுத்து கொடுப்பீங்களா? உங்கள் பர்த்டேக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறாங்க, அல்லது மேரேஜில் கிஃப்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிஃப்ட்டை வாங்கிட்டு உங்கள் பர்ஸில் பணத்தை எடுத்து கொடுப்பீங்களா? இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேங்க்யூன்னு சொல்லுவீங்க, அவ்வளோதாங்க. இது தாங்க கிஃப்ட்டு. உண்மையான அர்த்தம் இது தான். கிஃப்ட்டுனா என்ன, அதற்காக நீ எதையும் செய்யலை, உனக்கு தான் அது ஃப்ரீ, உனக்கு தான் அது கிஃப்ட்டு. ஆனால் அதற்காக வேற ஒருத்தர் அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு பே பண்ணியிருக்கிறாங்கங்க. அதுதாங்க மீட்பின் சத்தியம். இதுக்கு முன்னாடியே போதிச்சிருக்கிறானா இல்லைங்களா? நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து சொந்தமானவர்கள். எப்படி சொந்தமானவர்கள்? வி ஆர் பர்ச்சேஸ்ட் பொசிஷன். போதிச்சேனா இல்லைங்களா? நம்மள ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கினாருங்க. நம்ம அவருக்கு கிஃப்ட் கிடையாதுங்க, அவர் தான் நமக்கு கிஃப்ட். ஆண்டவர்கிட்ட இருந்து கொடுக்கப்படுகிற அனைத்துமே கிஃப்ட்டுங்க, நிபந்தனையற்றது. இந்த கிருபையின் காலத்துல எல்லாமே ஃப்ரீ. நீங்க உட்காந்துக்கிங்க, இன்னைக்கு எழுதுங்க, எழுதி பாருங்க, எதெல்லாம் ஆண்டவர் பணம் வாங்கிக்கணும் உங்களுக்கு கொடுத்தாரு, எதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாருன்னு எழுதுங்க. 2 காலம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு காலம் மாத்திரம் தான் அதில் ஃபில் ஆகும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பிராக்டிக்கலா சொல்றேங்க, போய் எழுதுங்க. எல்லாமே இலவசம் தான் நமக்கு. ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் தட். எது? ஐயோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு. விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்லியிருந்தேன். ஸோ ரட்சிப்பு வந்து நம்மளுக்கு எப்படி தான் வருது? விசுவாசத்தினால தாங்க நம்ம ரட்சிக்கப்படுறோம். இன்னொரு வசனம், அதே வசனம் வாசி முடிச்சிருவோம், 9ஆம் வசனம். இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் மேல் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. பாத்தீங்களா? ஒருத்தனும் ஆண்டவர் முன்னாடி வந்து மேன்மை பாராட்ட முடியாது, பூஸ்ட் பண்ண மாட்டான். நான் இதை செஞ்சேன், அதனாலதான் நான் இன்னைக்கு பரலோகத்துக்கு வந்தேன்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. ஏன்னா அது கிரியையினால உண்டானதல்ல, அது ஆண்டவருடைய கிஃப்ட், பரிசு, ஈவு. புரிஞ்சிச்சிங்களா இல்லைங்களா? ஸோ இந்த காலத்துல, இந்த பிரசன்ட் கிரேஸ் ஏஜ்ல நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம்? விசுவாசத்தினால மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுறோம். அடுத்தது புதிய சுவிசேஷம் சொன்ன, புதிய சுவிசேஷத்தின் ஆண்டவருடைய போதனைகள் எல்லாம் சொன்ன, கிருபையினால மாத்திரம் தான் நமக்கு, விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்படுறோம். அடுத்தது புதிய சுவிசேஷத்தை கொடுத்தார். அடுத்தது என்ன கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, புதிய உயிரினம், a new organism. இது அங்க இருக்காது. கம்பேர் பண்ணு சொன்ன கவனம் இருக்குங்களா? கம்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ யூத அமைப்பு, அதாவது யூத சமயம் இல்லையா, ஜூடிசம்னு சொன்ன இல்லைங்களா, அந்த ஜூடிசம்னா அது வந்து உயிரினம் கிடையாது, அது வந்து ஆர்கானைசேஷன். இப்போ நான் சொன்னேன் ஆர்கானிசம்னு சொன்னேன், அவங்களது வந்து ஆர்கானிசம் கிடையாதுங்க, அது வந்து ஒரு உயிரினம் கிடையாது. அவங்களது வந்து ஆர்கானைசேஷன், அது ஒரு அமைப்பு, யூத அமைப்பு. புரியுதுங்களா இல்லைங்களா? யூத மதம்னு சொன்னேன் இல்லைங்களா, மதத்தை ஏற்றுக்க, மதம் வேதம் பிரகாரம் அதுதான் யாக்கோபு சொல்றாரு, மதம் தான்ட்டு. மதம் என்ற வார்த்தையை நீங்க விரும்பலைன்னா, ஏற்றுக்கலைன்னா,
யூத அமைப்பு ஜூடைசம்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அது அவங்களது சரீரத்தோடு இது ஒப்பிடப்பட முடியாது. அது ஒரு அமைப்பு, ஆர்கனைசேஷன். ஆனா நம்மளது நம்ம ஒரு புதிய உயிரினம்ங்க. அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதை தான் சொல்றாங்க. இது பெரிய ரகசியங்க. இந்த ரகசியத்தை தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம போதிக்க இருந்தோம். இப்ப ஜம்பாய் இருக்கிறோம், அங்க பார்க்க போறோம். நம்மளது உயிரினங்க. நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அவங்கள ஆண்டவர் மெய்ப்பரா காட்டியிருப்பாங்க, அவங்கள ஆடுகளா காட்டியிருப்பாங்க. சங்கீதம் 23 எத்தனையோ இருக்கு இல்லைங்களா. யோவான் 10 ஆடுகள் மெய்ப்பனாக தான் அவங்கள காட்டியிருப்பாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. we are members of the body of Christங்க. இது புதிய உயிரினம். இது ஆண்டவருடைய புதிய போதனை. தற்போதைய இந்த கிருபையின் காலத்திற்கு ஆண்டவர் கொடுத்த போதனை. இதற்குள்ள எந்த விதமான வேற்றுமை வேறுபாடுகள் எல்லாம் கிடையாது. நீ யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, எல்லோருமே அவங்களுடைய அடையாளத்தை இழந்து போறாங்க. இந்த ரகசியத்தை எல்லாம் நம்ம போதிக்க போறோம். திருப்பி சீக்கிரமா போகணும்னு ஆசையா இருக்கு. ஆண்டவருடைய சித்தம் எப்போவாவதா போகலாம், அல்லது சென்டர்ல நான் போயிட்டு வரலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுல எந்த விதமான உயர்வு தாழ்வு ஏற்றுக்குறைவு ஆண் பெண் பணக்காரன் ஏழை யூதன் கிரேக்கன் யாரும் கிடையாது. எல்லோருமே அவருடைய சரீரத்திற்குள்ள நம்ம என்ன ஆயிரும், we are composed in the body of Christங்க. we are joined. அவரோடு இணைக்கப்படுறோம். அந்த சரீரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ரட்சிக்கப்படுறப்போ அவருடைய சரீரத்திற்குள்ள என்ன ஆயின்னு இருக்கிறாங்க, இணைந்து கொண்டே இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கிருபையின் காலம்னு சொல்றோம், டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ். இந்த கிருபையின் காலத்துல தான் கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு, உருவாக்கி கொண்டு இருக்கிறாருங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய தப்பா போதிக்கிறத நீங்க கேட்டு இருப்பீங்க. நம்ம தண்ணிக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்கிற வாச நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே சரீரத்திற்குள்ள இணையிலங்க. கவனம் வச்சுக்கோங்க. நல்லா நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன் இல்லைங்களா, ஸ்பிரிட் பேப்டிசம்ன்ட்டு. அதை போய் கேட்டு பாருங்க. அதுல ப்ரூஃப் வசனங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறேங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம், கொலோசியர் வசன ஆதாரத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள்ள ஸ்நானிக்கப்படுறோம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள எப்படி நம்ம போகிறோம்ன்றத வசனம் ப்ரூஃபோட கொடுத்துருக்குறேங்க. போய் கேட்டு பாருங்க. ரொம்ப ஷார்ட் வீடியோன்னு சொன்னேன் இல்லைங்களா, 17 வசனங்க. ஸோ நம்ம தண்ணிக்குள்ள நான் என்னை முழுகி எடுக்கிற வாசெல்லாம் நான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளேயோ அல்லது உங்க கூட நான் ரட்சிக்கப்பட்டு உங்ககிட்ட பேசுறேன், உங்க கூட நான் என்ன ஆகல இணையிலங்க. அல்லது பந்தி திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நம்ம மாதந்தோட சில சபைகள்ல மாசத்துக்கு ஒரு முறை, சில சபையில வாரத்துக்கு ஒரு தடவை, சில சபையில வருஷத்துக்கு ஒரு தடவை அதை எடுக்கிற வாசம் நீயும் நானும் ஒன்னா என்ன ஆகல, கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ள கம்போஸ் ஆகலங்க, ஜாயின் ஆகலங்க. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்ல வர்றது? ஏற்றப்படலைங்க. இப்போ நான் இங்க பந்தி எடுக்கிறேன், எங்க சபையில நான் பந்தி எடுக்கிறேன், அப்பத்தையும் பண்ணையும் சாப்பிட்றோம் இல்லைங்களா நினைவாக. இப்போ பாகிஸ்தான்லயும் அதை செய்யறாங்க, ஆப்கானிஸ்தான்லயும் செய்யறாங்க, அமெரிக்காவிலையும் செய்யறாங்க. ஸோ அவங்களும் நானும் எப்படிங்க ஒன்னாக முடியும்? ஒன்னாக முடியாதுங்க. அவங்கள விட்டுது அவ்வளவு தூரம் விட்டுதலைங்க. இப்ப எங்க சபையிலே, இப்போ உங்க சபையிலே நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு 10 அடி தூரத்துல இன்னொரு சகோதரனோ சகோதரியோ பந்தி எடுக்கிறாங்க, அவங்களுக்கே ஆவறதில்லை. அவங்களை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. சண்டை, பொறாமை, பொச்சரிப்பு. ஆமாவா இல்லைங்களா? ரியாலிட்டி சொல்றேங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? ஒரே பந்தியில தான் பங்கு பெறுறோம், ஆனாலும் நம்மளுக்குள்ளே வேற்றுமைகள் இருக்கு, கோபம் இருக்கு, பிரிவினைகள் இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்னாலாம் ஆக முடியாதுங்க. நல்லா கவனி, வசனம் ப்ரூஃபோட பாருங்க. நம்ம எப்படி கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ள இணைகிறோம்? ஞான ஸ்நானத்துலங்க, ஆவின் ஸ்நானத்துல தான் நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக மாறுறோம், கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ள இணைக்கப்படுறோம், அல்லது கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ள ஸ்நானிக்கப்படுகிறோம். அப்பதாங்க நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள ஒரு நபரா மாறுறோம். ஒரு சர்ச்சில் மெம்பர்ஷிப் நீங்க கட்டுறதுனால கிறிஸ்துவின் சரீரத்துல மெம்பராலாம் மாறுது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா வேதத்தை நிதானமா பகுத்து பிரித்து நிதானமா தியானிங்க, படிங்க. நம்ம எப்படி
கிறிஸ்துவின் சரீரமாக சரீரத்திற்குள்ள போறோன்றத நல்லா தியானிங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு எத்தனையோ மொழிகள், எத்தனையோ வேறுபாடுகள், உயர்வு தாழ்வு, படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, எல்லோருமே எப்படி ஒன்றா ஆகிறோம்? கிருபையின் சுவிசேஷத்தை நம்ம விசுவாசிக்கிறப்போ என்ன நடக்குதுன்ட்டு போதிச்சிருக்கிறேன். அப்போ நடக்கிற சம்பவங்கள், அதன் மூலியமாக அந்த ஸ்நானத்தினாலே, ஒரே ஸ்நானம் சொன்னேன் இல்லைங்களா, அது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வரப்போ வாசிப்போம், தியானிப்போம். புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள ஒரு அங்கமாக மாறிடுறோம். இது புதுசு. இது பழைய ஏற்பாட்டில், இது ராஜ்யத்தின் காலத்தில், இதெல்லாம் ஆண்டவருடைய கடந்த கால போதனைகளால் இதை நீங்கள் பார்க்க முடியாது. வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓ, பந்தி அதுலேயும் சொல்லிக்குது, இதுலேயும் சொல்லிக்குதுப்பா, அங்கத்தான் அதுதான் சொல்கிறேன். இப்போ மத்தேயுல பந்தி பற்றி எழுதியிருக்கு, மார்க்கில் எழுதியிருக்கு, லூக்கால எழுதியிருக்கா, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இப்போ தான் எவ்வளோ இது இருக்கு இல்லைங்களா? ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 4த்தையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு அப்புறம் பேசுங்க. வித்தியாசம் இருந்தே இருக்கும். 100% வித்தியாசம் இருக்கும். நீங்கள் கரெக்டாக தியானிச்சிங்கன்னா, படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கே பவுல் சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு கொடுத்தது ஏன் அப்படியே சொல்லியிருக்கலாமே. எதுவுமே பவுல் அங்கத்துலேருந்து எடுக்கல. அவரை தாமதமாக ரட்சித்ததின் காரணமும் அது ஒன்று. அதெல்லாம் தியானிக்க போகிறோம். ஏன் லேட் ஆகிற ஆண்டவர் தெரிஞ்சுக்கினார் ரட்சித்தாருன்ட்டு. ஏன் 13வது அப்போஸ்தலனா இல்லாமல் அது இப்பயே பார்க்க போகிறோம் அடுத்த பாயிண்ட்டை. புரியுதுங்களா இல்லைங்களா? வித்தியாசம் இருக்குங்க. அதில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராபோஜனத்திலையும் பந்திலையும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை பவுலுக்கு ஆண்டவர் கொடுக்காத இருந்தால் பந்தியை நான் எடுத்துருக்க மாட்டேன், எடுத்துக்க கூடாது. ஏன் எடுக்கிறோம்? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மகிமையிலிருந்து என்ன பண்ணார்? கொடுத்தார். அதில் சில சேஞ்சஸோடு தான் கொடுத்தார். நீங்கள் வாசிச்சு பாருங்க, ப்ரூஃபோடு தான் என்னைக்குன்னா அதை பற்றி நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ புதிய சுவிசேஷம், புதிய உயிரினம், பாடி ஆஃப் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அடுத்தது இந்த புதிய சரீரத்திற்குரிய புதிய சத்தியங்கள் அல்லது தெய்வீக சத்தியங்கள், டிவைன் ட்ரூத்ஸ். இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. இதுதான் காலகாலமாக ரகசியமாக வைக்கப்பட்டு கொடுத்த அவருடைய நிருபங்கள். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதுலேயே நான் கவர் பண்ணிட்டேன் இல்லைங்களா? அப்பயே சொன்னேன் இல்லைங்களா? ரோமர்லேருந்து பிலோமோன் வரைக்கும் உள்ள இந்த புத்தகத்தை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? பல நூற்றுக்கணக்கான கட்டளைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? கொடுத்திருப்பார் இந்த காலத்திற்கு. அதற்கு பேர் என்ன? மிஸ்ட்ரி ஆஃப் த ரெவலேஷன். அதாவது ரகசியமாக வைக்கப்பட்டு வெளிப்படுத்தின காரியங்கள். புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ 3வது நியூ டிவைன் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நியூ என்ன சொன்ன? நியூ காஸ்பல், நியூ பாடி, நியூ ஆர்கானிசம், அதாவது சரீரம், ஒரே சரீரம். இதை பற்றி இன்னும் பேசலான்ட்டு இப்போ இன்னமும் எனக்கு இதாகுதுங்க. ஏன்னா அதில் அற்புதமான அந்த அதிகாரத்தை நான் வேறு என்னைக்குன்னா அதை பற்றி எழுதியிருக்கிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை போதித்தது கிடையாது, அதை நான் போதிக்கிறேங்க. எப்படி ஒருத்தருடைய கஷ்டத்தில் நம்மளுக்கு எப்படி பங்கு உண்டு, ஒருத்தருக்கு அடிப்பட்டால் எப்படி அது நமக்கு வலிக்குதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய உயிரினம்னா ஆர்கானிசம்ங்க. இதில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது, வலிக்கும், அழுவும், சிதிக்கும், இதெல்லாம் உயிருக்கு இருக்குது. நம்ம செத்த போனோம் கிடையாது, நம்ம ஆர்கனைசேஷன் கிடையாது, நம்ம அமைப்பு கிடையாது, நம்ம உயிரினம். எத்தனாவது? 2வது புதிய இந்த சரீரத்திற்கான புதிய சத்தியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 4வது புதிய காலம். இந்த காலம் புதிய காலம். இந்த காலத்திற்கு பேர் என்ன? த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ், கிரேஸ் ஆஃப் காட். இது தமிழில் நான் ஏன் அந்த வார்த்தை சரியாகவே எனக்கு இது ஆக மாட்டேருக்கு, நியமம்னு அப்படின்னு வருது. ஏஜ் ஆஃப் கிரேஸ்ன்றது எப்படி சொல்லுங்க? கிருபையின் காலம். இந்த காலத்திற்குங்க, இந்த 2000 வருஷமாக பவுல ஆண்டவர் தெரிஞ்சுக்கினாருங்களா? அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த காலம் ஓடிட்டு இருக்கு? கிருபையின் காலம் ஓடிட்டு இருக்குங்க. இந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் என்னத்தை நுழைக்க முடியாது? பிரமாணத்தை
அல்லது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை வந்து இதுல நுழைக்க முடியாது. ஒரு சில வசனங்கள் வந்து இதற்கு ஆதாரமா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்துல தான் எழுதியிருக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். தமிழ்ல ஆங்கிலத்துல மாறி மாறி வருது. 3ஆம் அதிகாரம் வசனம் 2வது வசனம் பாருங்க. நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். If indeed you have heard of the dispensation of the grace of God which was given to me for you. இங்க சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு. அது தமிழ்ல அதே வசனமா? 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அங்க அப்படி வருது பாத்தீங்களா? அந்த அந்த வார்த்தையை கரெக்டா இது பண்ண முடியல. நியமம், டிஸ்பென்சேஷன் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். உங்களுக்காக ஆண்டவர் யார் மூலியமா கொடுத்திருக்கிறாரு? ஏன் மூலியமா கொடுத்திருக்கிறாரு? அதே அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனத்துல, and to make all see what is the fellowship of the mystery which from the beginning of the ages has been hidden in God who created all things through Jesus Christ. இதுல மாறி இருக்கும், அநேகமா மாறி தான் இருக்கும். பதினோராவது வசனம் பாருங்க. கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? ஸ்பெஷல் ஆண்டவர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். என்ன அது? ஆதி காலம் முதல், உலகம் உண்டான முதல்ல இருந்து ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த அதை எனக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு, உங்களுக்கு கொடுக்கும்படியாக. ஸோ நியூ பீரியட் என்னது? கிருபையின் காலம், த ஏஜ் ஆஃப் கிரேஸ். அதனால தாங்க அந்த வார்த்தை சொல்றேன். இது நானா சொந்தமா உருவாக்கினது கிடையாது, பைபிள்ல இருக்குன்றது காட்டுறதுக்காக இது சொன்னேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா புதிய அப்போஸ்தலன். இதை ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கணும். சரி, இப்ப சொல்றேன். நமக்கு ஒரு புதிய அப்போஸ்தலனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்திருக்கிறாருங்க. இஸ் நாட் ஒன் அமௌங் த 12. அவர் வந்து 13வது அப்போஸ்தலன் கிடையாது. அவர் ஒரே அப்போஸ்தலன். யாருக்கு? புறஜாதியாருக்கு. விளங்குதுங்களா இல்லைங்களா? ஆதார வசனம் கொடுத்தனா இல்லைங்களா? ரோமர் 11ஆம் அதிகாரத்துல இருந்து 13வது வசனம், நான் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனா இருக்கிறேன். நிறைய சொல்றாரு. இப்போதைக்கு போதும், புரிஞ்சிச்சா? புதிய அப்போஸ்தலன் நமக்கு நியூ அப்போஸ்தல். அவர் வந்து 12 பேர்ல ஒருத்தர் கிடையாது. அவர் 13வது அப்போஸ்தலன் கிடையாது. 12 அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டதுன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அடுத்த கீழே இருக்கிற வசனங்களை தியானிக்கிறப்ப அது சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வருது 1ஆம் அதிகாரத்திலேயே. 12 அப்போஸ்தலர் ஏன் தெரிஞ்சுக்கினாரு? 12 சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து அவர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கும்படியாக தெரிஞ்சுக்கினாரு. அப்போஸ்தலனாகிய பவுலை ஏன் செப்பரேட்டா தெரிஞ்சுக்கிறாருன்னா, அவர் வந்து நம்ம கூட எங்க இருப்பாரு? பரலோகத்துல இருப்பாருங்க. ஏன்னா அவரு புறஜாதிகளின் அப்போஸ்தலன். இன்னும் கிளியரா சொன்னா நம்மளுடைய அப்போஸ்தலன். இந்த கிருபையின் காலத்திற்கு அப்போஸ்தலன். இந்த கிருபையின் காலத்துல எல்லா அதிகாரமும் யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிட்ட தாங்க. அது கலாத்தியர் 2:7 நம்ம வாசிக்கலாம். புறஜாதியாருக்கு, யூதர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணுங்களுக்கு ஆண்டவர் வந்து பேதுருவை எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல புறஜாதியார்கள் மத்தியில் எனக்கு கொடுத்த அந்த படிச்சது இல்லைங்களா அப்போஸ்தலத்துவத்தை என்னையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எஃபெக்டிவா எனக்குள்ளேயும் அவரு கிரியை செய்திருக்கிறார். ஸோ நம்மளுக்கு அதிகாரம் வந்து பேதுருவோ யாக்கோபோ யோவானெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு இந்த கிருபையின் காலத்திற்கு எல்லா அதிகாரமும் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கொடுத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். புதிய அப்போஸ்தலன். ஸோ கடைசியாக புதிய ஆசீர்வாதங்கள், நியூ பிளெஸிங்ஸ். பழைய ஏற்பாட்டை நீங்க எங்க பார்த்தாலும், பிரமாணத்துல எங்க பார்த்தாலும் என்ன ஆசீர்வாதம்? இன்னொரு முறை உங்களுக்கு சொல்றேன். போயிட்டு என்னுடைய அந்த டாக்ஸாலஜி அல்லது எபேசியர் நிருபத்தை என்ன பண்ணுங்க, இன்னொரு முறை கேட்டு பாருங்க. அதுல நான் போதிச்சிருப்பேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பிதாவாகிய தேவன் நம்மளை வந்து சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணிருக்காரு? ஆசீர்வதிக்க போறாரு, இல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறார். We are already blessed with all the spiritual blessings in Christ. ஆமாவா இல்லைங்களா? ஸோ புதிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வாக்களிக்கப்படவில்லை. இந்த உலகத்துல ஒரு சிலர்
இத்தனை 2000 வருஷமா சரி, இப்பவும் வந்து ஏழப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏழப்பட்ட ஊழியக்காரருங்க இன்னும் இருக்கிறாங்க. ஏழப்பட்டவங்களாகவே வாழ்ந்து செத்தவும் இருக்கிறாங்க, சாகவும் போறாங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? அது அவங்களுடைய டெஸ்டினியெல்லாம் ஒருபோதும் தடை செய்யாது. ஏன்னா இந்த கிருபையின் காலத்துல வந்து ஆண்டவர் வந்து பூமிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதத்தை யாருக்கும் வாக்களிக்கவில்லை. அது ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு தான் வாக்களிக்கப்பட்டது. நமக்கு வந்து எந்த ஆசீர்வாதம்? சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சு இருக்கிறாருங்க. இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சோங்க. இந்த காலத்துல என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் வந்து யார் கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? அப்ப பவுல் கிட்ட தாங்க கொடுத்திருக்கிறார் மூலியமாக. வாசிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்க. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பாத்தீங்களா? நான் போதிச்ச சுவிசேஷம் எந்த ஒரு மனுஷனாலையும் எனக்கு கொடுக்கப்படவில்லை. எந்த ஒரு மனுஷன்கிட்டையும் நான் என்ன பண்ணாத பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. எனக்கு யாருமே வந்து இந்த சுவிசேஷத்தை கொடுக்கல. நான் யாருக்கிட்டே போய் கத்துக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். மீண்டும் 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 பாத்தீங்களா? இதுவெல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டதுங்க. இந்த சுவிசேஷத்தால நீங்க அங்க போய் தேடுனா கிடைக்காது. யாருக்கிட்டையும் கத்துக்கவும் முடியாது. யாருக்கிட்டையும் இல்லை. யாரும் வந்து புதுசா யாரோ ஒருத்தன் கொடுத்துட்டு இது கடவுள் தான் கொடுத்தார் போதின்ட்டு இப்ப நிறைய பேர் போதிக்கிறாங்க இல்லையா, அப்படின்ட்டு எல்லாம் கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த நிருபங்களிலே தான் நம்மளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். அந்த நிருபத்துல தான் நமக்கு நூற்றுக்கணக்கான கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு? கிறிஸ்துவத்திற்கு, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு கைடாக நம்மள வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படி நம்ம வாழணும், கர்த்தருக்காக ஆண்டவருக்காக எப்படி நம்ம ஜீவிக்கணும்ன்றதெல்லாம் வந்து யார் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கு? பவுல் மூலியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த முழு வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம்தான், நல்லா கவனிங்க, அவர் சொன்னாரு ஆண்டவர் பிரமாணத்தை, மோசேயின் பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாரு? அபாலிஸ்ட், ஒழிக்கப்பட்டது அப்படின்ட்டு சொன்ன ஒரே நபர் அவர் தாங்க. அதனால தான் இந்த யூதர்களுக்கு, இந்த யூத அமைப்பினர்களுக்கு, இந்த ஜூடாய்சர்ஸுக்கு வந்து கோபம். இதெல்லாம் பார்க்க போறோங்க 22ஆம் அதிகாரத்துல வந்து. எல்லாத்தையும் நான் கவர் பண்றேன். என்ன சொல்றாங்க? இவன் யார் பாத்தீங்களா? இவன் தான் இந்த உள்ள ஆசியாவே இந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறான்? யூதர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம மோசேயின் பிரமாணத்தை எல்லாம் கை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு போதிச்சுட்டு இருக்கிறான். அதனால தாங்க அவரை கொலை செய்ய வந்து என்ன பண்ணாங்க? முயற்சித்தாங்க. எவ்வளோ பிளானு, எவ்வளோ அடி, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. வாசிச்சு பாருங்க போயிட்டு. எதற்காக? சுவிசேஷத்திற்காகங்க. அவங்க பேசுன அதே சுவிசேஷத்தை தான் இவரும் போதிச்சிருந்தா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. எப்பவுமே சொல்லுவாரு பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், ஐ am in chains for the sake of gospel. சுவிசேஷத்திற்காக தான் நான் சிறைச்சாலையில இருக்கிறேன். சுவிசேஷத்திற்காக தான் உபத்திரவப்படுறேன். இந்த சுவிசேஷத்திற்காக தான் என்னை விடாம துரத்துறாங்க. நான் போதிச்சுட்டு வந்ததெல்லாம் மாத்துறாங்க. புரியுதுங்களா? படிங்க, இப்படி படிங்க. அவர் எப்படி எழுதி வச்சாரோ அப்படியே படிங்க. யாரோ சொல்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டார்? நியாய பிரமாணத்தை ஒழித்து, வசனம் ப்ரூஃப் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் 2:15 பாருங்க. சட்டதிட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அபாலிஸ்ட். ஹலோ, புரியுதுங்களா சொல்லுறது? இதெல்லாம் ஒரு யூதன் கேட்டவனா அவனுக்கு அப்படியே பிளட் பம்ப் ஆயிடும். என்ன தைரியம் இருந்தா எங்களுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடி மோசையினால ஆண்டவருடைய கையெழுத்தினாலே கொடுக்கப்பட்டது வந்து ஒழிக்கப்பட்டதுன்னு அப்ப அப்படியே சாவச்சிருவானுங்க. இன்னைக்கு மதத்துல இருக்கிறவங்களையும் கூட பாத்தீங்கன்னா, மதத்திலே ஊர் இருக்கிறவங்கள கூட பாத்தீங்கன்னா அவங்க செய்யறது தப்புன்னு சொல்லி பாருங்க. உங்களை புரியுதுங்களா இல்லைங்களா? இருக்கா இல்லையா வசனம்? ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறதா இல்லையா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிங்க. சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து.
இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. என்ன அற்புதமான இதெல்லாம் தியானிக்க போகிறோங்க. இதுதாங்க ரகசியம். ஒரே சரீரத்துக்குள்ள 2 தரத்தாரையும் என்ன பண்ணாரு, இணைச்சாருங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இணையில வெறும் மெஜாரிட்டின்றது எதங்க சொல்றோம், 99% யார் தான் இருக்க ரசிக்கப்பட்டுக்கிறோம், புறஜாதியார்கள் தான் ரசிக்கப்பட்டுக்கிறோம். அந்த 1% அங்கும் இங்கும் யூதர்கள் இப்பதான் ரசிக்கப்பட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இணைச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க அவங்க கிட்ட போய் நீங்க போதிங்களேன் அல்லது வீடியோ எல்லாம் பாருங்களேன், அவங்க அதெல்லாம் ரப்பிஷ்னு வாங்க. கிறிஸ்டியானிட்டி அது யாரோ ஒருத்தருப்பா உங்களுக்கு கொடுத்தது, அதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு நியாயப்பிரமாணம், எங்கள் புரியுதுங்களா, அதுவும் நல்லதுக்கு தான்ட்டு. ஏன் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது அவங்களும் குருடாக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ நாளைக்கு குருடா இருக்கிறாங்களோ அது வரைக்கும் தாங்க நம்ம ரசிக்கப்பட முடியும். கிருபையின் சுவிசேஷம் போதிக்கப்படியும் கிருபையின் காலம் இருக்கும். நம்ம போயிட்ட பின்னிக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க நம்பிக்கையின்படியே எல்லாம் நடக்கும். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும். புரியுதுங்களா இல்லைங்களா? அதனால தான் பவுல வெறுத்தாங்க, அடிச்சாங்க, சாகவே அடிச்சிட்டாங்க லாஸ்ட்ல. இன்னொரு வசனம் பாருங்க, கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 14 பாருங்களேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, பாத்தீங்களா, நியாயப்பிரமாணத்தை ஆண்டவரே குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. ப்ரூஃப் வசனம் எழுதிக்குங்க. நான் எதுவுமே ப்ரூஃப் இல்லாதெல்லாம் போதிக்க மாட்டேன். நமக்கு எதிரடியா இருந்த கையெழுத்தை ஆண்டவர் குலைத்து. விளங்குதுங்களா இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி ஒவ்வொரு மனுஷனும் நீதிமான் ஆக முடியாதுங்க. நீ பிரயாசப்பட்டு உனக்கு ஆசையா இருந்து நீ ட்ரை பண்ணாலும் கூட நீ விழுந்துருவங்க, முடியாது. கொடுக்கப்பட்டதே அதுக்கு தான், உன்னுடைய இன்எபிலிட்டியை காட்டத்தான். உன்னால முடியாது, அதனால தான் நாங்கள் அவருங்க இறங்கி வந்தாரு. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? சிலர் சொல்லுவாங்க அங்கே நியாயப்பிரமாணம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நானும் அப்படித்தான் நம்பிட்டு இருந்தேன். செரிமோனியல் லா, மாரல் லா, இந்த லா, அந்த எந்த லாவும் கிடையாது. we are under grace. ஆனால் நமக்குன்ட்டு நான் டீச்சிங்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த காலத்திற்கு ப்ரெசன்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் நீங்கள் பவுலுடைய நிருபத்தில் பாருங்க, அப்படியாக வாழுங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? இங்கே நியாயப்பிரமாணம் இல்லைன்னு நிறைய பேருக்கு ஐயோ அது செப்பரேட்டாக இருக்கணுங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கோ அப்போ 10 கற்பனைகளை அப்போ நம்ம கொலை செய்யலாம். பவுல் சொன்னாரா கிருபைன்னு எங்கன்னா போதிக்குதா போய் கொலை செய்யன்ட்டு? கிருபை நீங்க சொல்றபடி கிருபை எங்கன்னா போய் நீ கொலை செய்யன்னு போதிக்குதா, நீ விபச்சாரம் செய்ய போதிக்குதா? புரியுதுங்களா இல்லைங்களா? அது வேறங்க, இது வேற லைஃப் ஸ்டைலு. அது கம்பல்சரியா அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது நோக்கம் வேற. இப்ப கிருபையிலேயே நம்மளும் பரிசுத்தமா வாழ்றோம். நம்மள பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, பரிசுத்தமாய் வாழ நடத்துறாரு. ஆனா எப்படி வித்தியாசம் அங்க தாங்க இருக்குது. புரியுதுங்களா இல்லைங்களா? புரியலன்னா வெயிட் பண்ணுங்க, போதிக்கிறேன். ஸோ போதும் நினைக்கிறேன். புதிய சுவிசேஷம், புதிய உயிரினம், புதிய சரீரத்திற்கான புதிய சத்தியங்கள், புதிய போதனைகள், புதிய காலம், புதிய அப்போஸ்தலன், புதிய ஆசீர்வாதங்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதுதான் இந்த கிருபையின் காலத்திற்கு ஆண்டவர் கொடுத்த உபதேசம், டீச்சிங்ஸ். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென்.